ஒரு நாள் எதிர்பார்த்தது 2 வருஷம் இன்னைக்கு கிளம்புறாங்க. முகரத்தில் நீங்கள் ரிசிப்ட் ஆர்டர் கேக் வெட்டியாச்சு கிடையாது. ஏன்னா நான் இவருக்கு வந்து செலவுக்கு ஆர்டர் வரல, கொஞ்சம் லேட் ஆகும் தானே. 10 நாள் ஆகுமா? 10 நாள் ஆகும். பார்த்துக்குவோம். 7 சிஸ்டர்னு சொன்ன மாதிரி ஒன்று ஒன்றா போயிட்டு ஜானகிராம ராமகிட்ட எல்லாம் இருக்கே கொஞ்சம் நெக்ஸ்ட் ரெடி ஆகணும். நெக்ஸ்ட்டு புதுசு பையன் வந்துருக்காங்க. நீ நெக்ஸ்ட்டு என்னென்னு பாரு. ஆயிரத்தி வருஷம் படிக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி போட்டால் குரூப் டி வேறு வந்துச்சு. அப்படிங்கும்போது எப்படி ஆயிரத்தி வருஷம்லாம் படிக்கணும் பார்த்து நான் எனக்கு இந்த ஜானகிராம ராமகிட்ட ஏன்னா பார்த்து ரமேஷ் இந்த கன்ஃபார்மாக எல்லாரும் அடுத்து 2026 எப்படி ஒரு 5 பேராக போயிடும் பார்க்குறேன். ஏன்னா போலீஸில் பார்த்தா 5 பேர் 6 பேர்னு அதெல்லாம் பண்ணி பார்த்து ரன்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணு. ஆயிரத்தி வருஷமாக படி ஜானகிராம இதே மாதிரி 2027 கன்ஃபார்ம் போகணும். போயிடலாம்னா எந்த சந்தை கிடையாது. 3 போயிடலாம்ப்பா. உறுதியாக கேட்க விட்டணும். பதில் சந்தை கிடையாப்பா. ஒருத்தர் 2 3 ஆனால் கன்ஃபார்மாக கேட்க விட்டணும். நிரூபிச்சு காமிக்கும் அதுப்பா. சரியா? 2 3 இது என்னென்ன வருதோ ஆர்டர் பூரா நோட் பண்ணி வச்சுட்டு பேருக்கா அனுப்பி போகிறோம். புரியுதா? மற்றபடி நம்ம அது வேறு எதாவது பேசிக்கிட்டு சந்தோஷம் எப்படி இருக்குது அது மாதிரி சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டி ட்ரெயினிங் வரணும். மேக்ஸிமம் என்னன்னா நீ ஒருத்தர் வேலையை போயிட்டோம்னா அடுத்து கன்ஃபார்ம் ஒருத்தர் வேலைக்கு போயிச்சிருக்கோம். அதான் லைஃப் பார்த்துக்கணும். புரியுதா? நம்ம வேலைக்கு போயிட்டோம் கன்ஃபார்ம் ஒருத்தர் வேலைக்கு போக வைக்கணும். போயிட்டா அப்புறம் முடிஞ்சு போச்சு இந்த லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்து அப்படின்னு நினைக்கக்கூடாது. புரியுதா? அடுத்தவருக்கு வேலை வாங்கி கொடுத்துட முடியாது. 10 கணக்கு ஜிகே மேக்ஸ் எதாவது சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இடத்தையும் ஒருத்தர் வேலைக்கு கொடுத்துருக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிவிடலாம். நிரூபிச்சு காமிக்கிறோம். புரியுதா? அதான் யாருமே சரிப்பா. செல்வருக்கு போயிட்டான், நடராஜ் போயிட்டான், ராமகிட்ட போயிட்டான். சொல்லி எனக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு எனக்கு எதா இருக்கு, எனக்கு எதா கேட்கணும் எதாவது சொல்லு, எந்த எதா பிரச்சனை சொல்லு. ஆனால் நீங்கள் இன்னொருத்தர் வேலை கொடுத்துருப்போம். புரியுதா? அந்த வேலை தான் ஹெல்ப். நான் வேலை செஞ்சுட்டுனா 10 பேர் 5 பேர் வேலைக்கு போயிச்சா தான் மெயின் நினைச்சு பாரு. நிரூபிச்சு காமிங்க. படி டயத் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணு. நைட்டு விடிய நைட் ஸ்டடி போடு, மார்னிங் ஸ்டடி போடு. கன்ஃபார்ம் ஜாப் அடிச்சு காமிக்கிங்க. எஸ்ஏஓ போலீஸ் எஸ்எஸ்சியோ 2026 5 பேர் 6 பேர் போனப்பா. ஓயாமல் வந்து செக் பண்ணக்கூடிய அளவுக்கு வைக்கக்கூடாது. புரியுதா? நிரூபிச்சு காமிச்சிருங்க. புதுசாக வர பையன் சேஃப்டி. 4 பேர் வண்டியில் ஏறிட்டு போகிறான். என்கிட்ட ஏதோ டாட்டா காமிச்சு போகிறான் ஒருத்தன். புரியுதா? ஹெல்மெட் போட்டுப்போன்னு சொல்லியிருக்கேன். அன்னைக்கு தான் வீட்டில் சொல்லி அனுப்பியிருக்கேன். 3 பேர் கூட 4 பேர் பிறந்திருக்கு. ஏன்னா வரணும் நான் போயிட்டு வர முடியும். புரியுதா? அது ஹெல்மெட் கிட்ட ஒன்று கிடையாது. பார்த்துக்கோ. சேஃப்டி ஃபஸ்ட்டு சேஃப்டி. ஹெல்மெட் போகணும். வெளியில் ஹெல்மெட் போட்டு தான் போகணும். சேஃப்டியாக இருக்கணும். மழை நேரம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். உடம்பு ரொம்ப சேஃப்டியாக பார்க்க ஃபஸ்ட்டு படிப்பு 2வது பார்த்தா சேஃப்டி உடம்பு பார்த்துக்கோ. இன்னும் வண்டியில் போயிடாத. ஹெல்மெட் போட்டுப்போம். புரியுதா? படிங்கோ முயற்சி பண்ணு. யாராருக்கு என்ன வீக்னஸ் கூட பார்த்துக்கோ. அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை வச்சு படி. புரியுதா? 2 மார்க் 3 மார்க் பரவாயில்ல. அடுத்து பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே இதில் யாருக்குமே 25 வயசு 26 வயசு இருக்கு இல்லைலாம். எல்லாமே 16 வயசுல நீங்கள் படிக்க வந்தோம். அப்படிதானே? அடுத்து நிரூபிச்சு காமிக்கணும். ஏன்னா வருங்காலம் இதில் இருக்கு. நீங்கள் எல்லாருமே வேலைக்கு போயிட்டீங்கன்னா வருங்காலம் இந்த பாப்பவங்களாம் தலைமுறை உங்களோட கையில் தான் இருக்கு. எல்லாம் இதில் 25 பேர் வேலைக்கு போயிட்டீங்கன்னா 25 பேர் 100 பேர் ஆக்கிடுவீங்க. நீங்கள் வேலைக்கு போய் எப்படி நீ 4 பேர் வேலைக்கு சேர்த்துருப்பேன். அதான் மெயின். புரியுதா? பாப்பாங்களை 10-20 வருஷம் கழிச்சு பாப்பாங்களை எப்படி இருக்கணும். எல்லா பையங்களும் வேலைக்கு போயிடணும். ஒவ்வொரு வீட்டுக்கு யாராக இருக்காலும் எல்லாமே வேலைக்கு போயிடணும். அப்போ எப்படி இருக்கும் ஒரு அதான் மெயின். பார்த்துக்கணும். நல்லா படி ப்ரிப்பேர் பண்ணு. நான் மிலிட்ரி சேர்ந்து எனக்கு பெருமை கிடையாது. ஆனால் என்னையே ஒரு 10 பேர் வேலை சேர்ந்து எனக்கு தான் பெருமை. அப்படிதான் நான் மிலிட்ரி சேர்ந்துட்டுப்பா இப்போ யாருமே அந்த ஊரில் சேரக்கூடாது அப்படின்னு நினைச்சது இல்லைலாம். நீங்கள் அப்படி நினைக்கணும். என்ன நினைக்கணும்? எல்லாரும் வேலைக்கு சேர்ந்து என்னை மாதிரி நினைக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பி. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நிரூபிச்சு காமிச்சிட்டு அந்த எங்கே போன ஒரு பெயிண்ட் டப்பா வச்சிருந்தேன். எங்க இருக்கா அந்த பெயிண்ட் டப்பா வந்து உனக்கு யார் கொடுக்கலாம்னு நினைக்க சுரேஷ்கிட்ட ஜானகிராம கொடுத்துட்டு போயிருக்கு. 2 பேரும் யாரா கொடுத்துருக்கேன். ராமகிட்ட கூட பேர் நினைக்க சுரேஷ் பெயிண்ட் டப்பா வாங்கிடு. சரி படிங்க கிளம்பு. இல்லைன்னா போட்டோ எடுக்கணுமா? என்ன பாம்பு வச்சிருக்கீங்க?